ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ் 10% கோர்ட்டினுடைய தீர்ப்பு தான் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் 10%க்கான இடஒதுக்கீடு செல்லும் சொல்லி ஒரு தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. மொத்தம் 3 நீதிபதிகள் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. மிச்சம் 2 நீதிபதிகள் நிராகரிச்சிருக்காங்க. அப்போ மெஜாரிட்டியை வச்சு இவங்க 10% இடஒதுக்கீடு அந்த மத்திய அரசு அந்த நடத்தக்கூடிய 10% இடபிள்யூஎஸ்க்கான இடஒதுக்கீடு செல்லும் சொல்லிட்டாங்க. 3 நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, 2 நீதிபதிகள் நிராகரிச்சிட்டாங்க. அதனால இன்னமேல் வரக்கூடிய கவுன்சிலிங், எம்சிசி கவுன்சிலிங், அப்படி ஆல் இந்தியா ரவுண்டில் நடக்கூடிய மற்ற எல்லா கவுன்சிலிங்குமே பிஜி, யூஜி, வெட்னரி எல்லா கவுன்சிலிங்குமே இந்த 10% இடபிள்யூஎஸ்ங்கிறது செல்லும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான தீர்ப்பை நம்மளுக்கு அளிச்சிருக்காங்க. இது மகிழ்ச்சியான செய்தி தான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஓகேவா? ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டில் பார்க்கும்போது இது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.